திருச்செந்தூர் கோயில் யானை தேவானை தாக்கி வந்து நேற்று பாகன் கூட அவங்க சொந்தக்காரங்க 2 பேர் உயிரிழந்துட்டாங்களா. இப்போ அதனால் தேவானைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது பாகனை தேடி நேற்றுலேருந்தே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் உள்ள யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வழங்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த யானையை வந்து இப்போ ரூமில் தான் இருக்குது, ரூமில் மட்டும் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேவானை வந்து தாக்குனதுக்கே வந்து சங்கிலியால் கட்டிப்பட்டு வச்சுருக்கிறதுனால யானையும் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகும், யானைக்கும் மன அழுத்தம் வரலாம். அதுவும் இல்லாமல் எப்பயுமே புத்துணர்வு முகாம் நடத்துவாங்க. ஆனால் சில வருஷங்களாக அதுவும் நடத்தலை. அதனால கூட யானைக்கு மன அழுத்தம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, யானைகள் எல்லாமே காட்டு விலங்கு தான், அது எதுக்கு கோயிலெல்லாம் வச்சுட்ருக்கீங்க, அதேமாதிரி 2 பேர் கொண்ட யானை எதுக்கு உயிரோட வச்சுட்ருக்கீங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் அதுக்கிட்ட ஆசி வாங்குறப்பையும், இத்தனை நாள் அதுக்கிட்ட காசு கொடுத்து செல்ஃபி எடுக்கிறப்பையும் அது வந்து யானைன்னு யாருக்குமே தெரியல. அது தவிர கோயில் யானைக்கிட்ட வந்து இந்த பளிச்சுன்னு ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் அடித்து எதுவும் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, யானை மிரண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் கோயிலுக்கு வர நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை.